அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் திமுகவில் டெபாசிட்டை இழந்த திமுக அமைச்சர்கள். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, செய்திகள் வந்து வெளியாகிருக்கு. இப்போ 2026 தேர்தல் வந்து நெருங்கி வரும் நிலையில, இப்போ அதிரடியாக திமுகல வந்து பார்த்தீங்கன்னா, யார் யார் வந்து போட்டியிட போறாங்க, எந்தெந்த தொகுதியில போட்டியிட போறாங்க, யாரெல்லாம் வந்து நிறுத்த போறாங்க அப்படின்ற மாரி முடிவுகள் வந்து திமுகவுடைய அறிவாலயம் வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்த ஒரு நிலையில இப்போ அதிரடியாக துணை முதல்வர் கட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா, இந்த முடிவு வந்து எடுப்பாரு அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து குடுத்திருக்காரு. இந்த நிலையில் தான் திமுகல பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. சில அரசியல்லே ஒரு ஒரு மிகப்பெரிய மாற்றத்த வந்து 2026ல கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கோட பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் வந்து நினைத்து சம்பவங்கள் வந்து செய்ய போறாரு. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, திமுகல இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள், திமுகவுக்காக அயராம உழைத்த அமைச்சர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா, மூத்த அமைச்சர்கள் அனைவருமே திமுகல வந்து இணைக்கப்பட போறதாக ஒரு தகவல் வந்து வெளியா இருக்கு. அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அனைவருமே பார்த்தீங்கன்னா, டெபாசிட்டை வந்து இழந்திருக்காங்க. எதிர்க்கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலமாகவே வந்து இருக்கு. அதனால திமுகல அந்த அமைச்சர்கள், இந்த முக்கிய அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, துரைமுருகன், அதேமாரி பொன்முடி, நேரு, இது மாரி மூத்த அமைச்சர்கள் பொன்முடி, அனைவருமே பார்த்தீங்கன்னா, அவர்கள் வந்து இந்த 2026 தேர்தல்ல போட்டியிட மாட்டாங்க அப்படின்ற மாரி ஒரு தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த தகவலின் அடிப்படையில் தான் அந்தந்த தொகுதியில இந்த அமைச்சர்கள் அனைவருமே டெபாசிட்டை வந்து இழந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, வாக்காளர் பட்டியல் வந்து திருத்தம் வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு தொகுதியிலுமே பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்கான பேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே வந்து நீக்கப்பட்ட சம்பவத்தின் அடிப்படையில, இப்போ அதிரடியாக திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அடுத்தடுத்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் தான் உதயநிதியுடைய தொகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2,50,000க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து இதில நீக்கப்பட்ட சம்பவத்தின் அடிப்படையில் தான் இதில வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவமாகவே வந்து நடக்க போகுது. திமுகல ஒரு மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வர போறாங்க. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, திமுகல இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அனைவருமே டெபாசிட்டை வந்து இழந்திருக்காங்க. திமுகவுக்குலாம் வந்து இடம் இல்ல அப்படின்றத வந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சொல்லியிருப்பாரு. திமுகல அனைவருக்குமே வந்து இளைஞர்களுக்கு தான் வாய்ப்புகள வந்து கொடுக்கணும் அப்படின்ற நோக்கோட பார்த்தீங்கன்னா, இப்போ அதிரடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து களத்தில இருக்காங்க. திமுகல ஒரு மிகப்பெரிய மோதல்கள் வந்து ஏற்பட போகுது. இருந்தாலுமே என்ன திமுகவுடைய அறிவாலயம் வந்து என்ன செய்ய போறாங்க அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவே வந்து இருந்தாலுமே இப்போ திமுகல வந்து பார்த்தீங்கன்னா, அமைச்சர் பொன்முடி, அதேமாரி நேரு, அமைச்சர் துரைமுருகன் இவர்கள்லாம் மூத்த அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, டெபாசிட்டை வந்து இழக்க போறாங்க அப்படின்றது வந்து 2026 தேர்தல்ல உங்களுக்கான டெபாசிட் அனைத்தையுமே வந்து காலி செய்ய போறாங்க. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி